அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தலைமை தேர்தல் அதிகாரியை பற்றி ஒரு மனு கொடுத்தோம். அதாவது தமிழ்நாட்டில் நடைபெறுகிற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் வெளிப்படைத்தன்மை உடையதாகவும் நேர்மையாகவும் நடக்குதான்னு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சேலத்தில் முன்னாள் அமைச்சர் செல்வ கணபதி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவருக்கு 2 வாக்குகள் இருக்குது. இது கிரிமினல் அஃபென்ஸு, அதாவது செக்ஷன் 17 ஆஃப் ஆர்பி ஆக்டில் அவ்வாறு 2 வாக்குகள் இருந்தால் அது தப்புன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செக்ஷன் 31 ஆஃப் ஆர்பி ஆக்டு அது தண்டனைக்குரிய குற்றம்னு சொல்லியிருக்கு. அவங்க வாக்குரிமை அப்போ போயிடும். அப்போ வாக்குரிமை இல்லாத ஒருவர் எப்படி தேர்தலில் போட்டியிட முடியுங்கிறது எங்களுடைய கேள்வி. இதை தேர்தல் அதிகாரிகிட்ட சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் இந்த முறை இந்திய தேர்தல் ஆணையம் வேட்பு மனு தாக்கல் செய்யும்போது ஒரு புதிய விஷயத்தை சேர்த்து இணைக்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அஃபிடவிட் இருக்கும். இந்த முறை 2A என்று சொல்லப்படுகிற வேட்பு மனுவிலே நீங்கள் ஏதாவது ஒரு வழக்கில் தண்டிக்கப்பட்டு விடுதலை கூட ஆகிருக்கலாம். ஆனால் அந்த வழக்கு விவரங்களை சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா தேர்தல் ஆணையம் என்ன நினைக்குதுன்னா, இந்திய தேர்தல் குற்றவாளிகளினுடைய ஆதிக்கம் தேர்தலில் குறைவாக இருக்கணும், குற்ற பின்னணி உடையவர்கள் இருக்கக்கூடாதுங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய நோக்கம். அதற்காக தான் இந்த அஃபிடவிட்டை தாக்கல் செய்ய சொல்கிறாங்க. ஏற்கனவே அஃபிடவிட் வழக்கத்தில் இருந்து இப்போ வேட்பு மனுவிலே சொல்கிறாங்க. வேட்பு மனுவில் நீங்கள் ஒரு வழக்கில் தண்டிக்கப்பட்டு பின்னால் உயர் நீதிமன்றங்களில் நீங்கள் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த 2 ஏதாவது உங்களுக்கு ஏற்கனவே தண்டனை இருந்தால் அதை பற்றி சொல்லணும் அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. அது 3Aல இருக்குது. ஆனால் செல்வ கணபதி டெலிபரேட்டாக வேண்டுமென்னே நோயிங்லி அவர் 2 வழக்குகளை மறைச்சிருக்கார். ஒன்று ப்ளஸ் அண்ட் ஸ்டே ஹோட்டல் வழக்கு, இன்னொன்று கலர் டிவி வழக்கு. இந்த 2லையும் அவர் தண்டனை பெற்றார். அதற்கு பிறகு மேல்முறையீட்டில் அவர் விடுதலை ஆகியிருக்கார். அப்போ தண்டனை பெற்றதை அதில் சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதனால் இது மெட்டீரியல் ஃபேக்ட். அவர் மறைச்சிருக்காரு, நோயிங்லி அவர் அறிந்தே அதை மறைச்சிருக்காருங்கனால அவருடைய வேட்பு மனுவை தள்ளுபடி செய்யணும்னு நாங்கள் கேட்டோம். அப்போ தள்ளுபடி அதை அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரி இயந்திரத்தனமாக, அதாவது மெக்கானிக்கலின்னு நாங்கள் லீகலில் சொல்லுவோம், நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட், அதை மனதை செலுத்தாமல் அவர் மெக்கானிக்கலாக இயந்திரத்தனமாக செயல்பட்டு அந்த மனுவை ஏற்றுக்கொண்டது தவறு. இப்போ நாளைக்கு தேர்தலில் அவர் வெற்றி பெற முடியாது, வெற்றி பெற்ற அந்த தேர்தல் செல்லாது. ஏன்னா தேர்தல் வழக்குன்னு வரும்போது இந்த விஷயம் மெட்டீரியல் ஃபேக்ட் மறைச்சிருக்காரு. எலெக்ஷன் கமிஷனுடைய நோக்கத்துக்கு எதிராக அதை ஒரு 2 வழக்குகளில் அவர் தண்டனை பெற்ற விவரத்தை அவர் விடுதலையானார்னு அதில் எழுதணும். எந்த நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டார்னு அதில் குறிச்சிருக்கணும். அப்போ தேர்தல் ஆணையத்துடைய நோக்கத்துக்கு எதிராக அந்த அஃபிடவிட், அந்த வேட்பு மனு இருக்கிறனால அந்த வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் அதை விட பெரிய குத்து. கோயம்புத்தூரில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறாரு. அஃபிடவிட்டு நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரில் இருக்கணும். இதுக்கு சர்க்குலர் இருக்குது, எலெக்ஷன் கமிஷனுடைய சர்க்குலர் இருக்குது, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இருக்குது. 2017 ஒரு வழக்கில் உத்தரவாகவே போட்டிருக்காங்க எவ்வளோ ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் அது இருக்கணும், அது ஜுடிஷியலாக நான் ஜுடிஷியலான்னு. இப்போது அவர் வேட்பு மனு தாக்கல் செய்தது கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பை ஒட்டியிருக்கார். அவர் கோர்ட்டுக்கு தான் கட்டணத்தை செலுத்தியிருக்கார் வழியாக தேர்தல் ஆணையத்துக்கு செலுத்தலை. இதன் மூலமாக அவர் அந்த நாமினேஷனே செல்லாது. அப்போ அந்த நாமினேஷன் செல்லாது என்பதை அங்கே இருக்கிற மற்ற வேட்பாளர்கள், அதிமுக வேட்பாளர்லாம் எடுத்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே அங்கேயும் தேர்தல் அதிகாரி செவிட்டுத்தனமாக காதை பொத்தி கொண்டு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு எந்திரத்தனமாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார். கேட்டால் அது மெட்டீரியல் ஃபேக்ட்லன்னு பின்னால் சொல்லலாம். நீங்கள் எலெக்ஷனில் கோர்ட்டில் பார்த்துக்குங்கன்னு நான் சொல்கிறேன். ஏற்கனவே இதே போன்று ஒரு மாநகராட்சி தேர்தல், நான் நினைக்கிறேன் அது பஞ்சாபா ஹரியானான்னு தெரில, உச்சநீதிமன்றம் கூப்பிட்டுச்சுல, தேர்தல் அதிகாரி அழைச்சி விளக்கம் கேட்டாங்கல்ல. அதனால் அதிகாரிகள் தவறு செய்தால் தண்டிக்கப்படணுங்கிறது எங்களுடைய வாதம். நான் அதை எலெக்ஷன் கமிஷனில் ஏற்கனவே தெரிவிச்சிருக்கிறோம். இப்போ இந்த கோயம்புத்தூர் தேர்தல் அதிகாரி என்ன பண்ணிட்டார்னா, இந்த அப்ஜெக்ஷன் வந்த உடனே ஒரு 5 மணிக்கு எல்லாரையும் கூப்பிட்டு அவர் இன்னொரு நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்காருன்னு ஒரு புதுசாக ஒரு கரடியை விட்டார். அதுவும் தப்பு, அது சட்டவிரோதம். எப்படின்னா, இன்னொரு நாமினேஷன் அஃபிடவிட்டை அவர் தாக்கல் செய்திருந்தால் அது எப்படி செல்லும் அப்படின்னா, அவருக்கு ஒரு செக்லிஸ்ட் கொடுப்பாங்க. நாமினேஷன் பண்ணோன்னே செக்லிஸ்ட்டில் நீங்கள் என்னென்ன தாக்கல் செய்திருக்கீங்க, இதில் என்னென்ன தவறுகள் இருக்குது, அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு வாங்கன்னு ஒரு செக்லிஸ்ட் கொடுப்பாங்க. அந்த செக்லிஸ்ட்டில் 2வது அஃபிடவிட்டை பற்றி சொல்லவே இல்லை. இன்னும் ஒரு சட்ட நுணுக்கம் இருக்குது அதில். என்ன அப்படின்னு கேட்டால், யார் வேட்புமனு தாக்கல் பண்ணாலும் அன்று இரவுக்குள் அந்த அஃபிடவிட்டை அப்லோடு பண்ணணும். ஆனால் அவர் முறைப்படி செய்ததாக கூறப்படுகிற, அதாவது நான் ஜுடிஷியல் பேப்பரில் செய்ததாக கூறப்படுகிற அந்த சரியான அஃபிடவிட்டை பரிசீலனை அன்று சாயங்காலம் தான் அஃபிடவிட்டை அப்லோடு பண்ணுறாங்க. இதுலேருந்து தெரியுதா அது தவறான அஃபிடவிட்னு தெரியுதா? நான் வேட்பாளரை இதில் குறை சொல்லலை.
வேட்பாளர் தவறு செய்துட்டார், நான் அவருக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை திருத்தி தருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்பு வந்து என்றைக்குன்னா பரிசீலனை வேட்புமனு தாக்கல் செய்த அன்று மாலை 3 மணிக்குள்ளே தான். அதுக்கு பிறகு அவருக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அதிகாரி வேண்டுமென்றே அவருக்கு சகாயம் செய்கிற வகையில் அண்ணாமலையுடைய வேட்புமனு தாக்கலை ஏற்றுக்கிட்டது தப்பு. இதனால் என்ன அப்படின்னா, இந்த 2 அதிகாரியும் அங்கே இருந்தால், நான் ஏற்கனவே சொன்னேன், சேலமுடைய ரிட்டர்னிங் ஆஃபீஸர், இன்னொன்று கோயம்புத்தூருடைய ரிட்டர்னிங் ஆஃபீஸர், இவங்க மாவட்ட தேர்தல் அதிகாரி, அவங்க மாவட்ட ஆட்சித்தலைவர். இவங்க இருந்தால் எப்படி நேர்மையான தேர்தல் நடைபெறும்? இவங்களுக்கு ஒன்று சட்டம் தெரியலன்னு எடுத்துக்கலாம், அதை கேட்குற பொறுமை அவங்களுக்கு இல்லை, சட்டம் இல்லை, இல்லைனா ஒருத்தருக்கு சகாயம் பண்ணுறாங்க. அப்போ இப்படி சகாயம் செய்கிறவரும் அவருக்கு ஒருத்தருக்கு ஃபேவராக நடந்துக்கிறவரும் சட்டம் தெரியாதவருமா இருந்தால் அவர் எப்படி நேர்மையான தேர்தலை நடத்த முடியும்? அதனால் எப்படி அங்கே எலெக்ஷன் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அங்கே நடக்கும்? அதனால் இந்த 2 அதிகாரிகளை நீக்கணும், அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வேறு அதிகாரியை போடணும்னு எலெக்ஷன் கமிஷனில் சொல்லியிருக்கோம். 2. 3வது என்ன சொல்லுங்கன்னா, நீலகிரியில் இன்னொரு குத்து. அங்கே எல் முருகன் போட்டியிடுகிறார். அங்கே அதிமுகவுக்கு 11 மணியிலேருந்து 1 மணிக்குள்ளே வேட்புமனு தாக்கல் பண்ணலான்னு டைம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏற்கனவே நார்த் மெட்ராஸில் நடந்த அதே குத்து தான், டைம் கொடுத்துருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு 12 மணி வரை தான் டைம், 11லேருந்து 12க்குள்ளே பண்ணணும்னு. ஆனால் அவங்க ஏனோ அவங்க வந்து மனு தாக்கல் பண்ணல, அவங்களுடைய டைம் 12ஓட முடிஞ்சு போச்சு. அப்போ அதிமுக வேட்புமனு தாக்கல் செய்ய விட்டுருக்கணும்ல. அவர் விடாமல் அதிமுகவினர் வருகிற போது அவர்களை தடுத்து நிறுத்தி அவங்க மேலே தடியடி நடத்தியிருக்கிறார் மாவட்ட காவல்துறை அதிகாரி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.